அனைவருக்கும் வணக்கம். நிறைய இந்த மாவட்ட வழக்கறிஞர் நியமனத்துல நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டு இருக்கு. ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவுல மாவட்ட தமிழகம் முழுவதும் அரசு வழக்கறிஞர்கள், அதாவது உயர்நீதிமன்றங்களா இருக்கட்டும், இல்ல உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பான வழக்கறிஞர்கள் யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டு வர்றார்களோ, அது இல்லாம மாவட்ட ரீதியாக மற்ற மாவட்டத்துக்கு கீழே இருக்க அனைத்து நீதிமன்றங்களுக்கும், கீழே அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ரொம்ப ப்ராப்பரா இதுவரைக்கும் இல்லாத அளவு தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ஸோ மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உட்பட்ட என்னென்ன ப்ராசஸோ அதை கிளியரா ஃபாலோ பண்ணி அதன்படி தான் போடப்பட்டது. இதுவரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓவை பாஸ் பண்ணது. ஸோ நிறைய இடத்துல தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும், இல்ல இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அது அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓ ரிலீஸ் ஆகுது. நிறைய இடத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பண்றப்ப நிறைய அதுல மூலியமாக நியமிக்கப்பட்டதாக தகவல்கள், அதெல்லாம் தவறான தகவல். ஒரு விஷயம் நம்ம கிளியரா சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்றுள்ளது என்ற பல பேர் எல்லா மாவட்டத்திலும் சொல்றது என்ன, இதான் முறை ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலயும் 5000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் மாவட்ட அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அனைத்தையும் வேலிடேட் பண்ணி யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களோ அவர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உட்பட்ட அனைத்து ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்துட்டு இருக்கு. அதனால அது எந்த உண்மையும் இல்லை. யாராவது இதுல பணம் வாங்கி கொண்டோ இல்ல யார் பேரையாவது தவறாக பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளித்தால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இல்லை. இல்ல யாராவது பணம் அவங்க பணம் பெற்றார்கள் இல்ல யார் பேரையாவது பயன்படுத்தினார்கள். 2 நாளுக்கு முன்னாடி கூட என்னுடைய பேரை பயன்படுத்தி சோலார்ல யாரோ ஒரு நபர் இது தவறா பயன்படுத்தி வசூலில் ஈடுபடான்னு வந்துச்சு. உடனடியாக நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாட்களுக்கு முன்னால் அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவர் ஆல்ரெடி கஸ்டடியில் இருக்கிறார். சோ அந்த மாதிரி யாராவது அமைச்சர் பேரோ இல்ல வேற யாராவது எங்க கட்சியினர் பேரோ இல்ல வேற யார் பேரையோ தவறாக பயன்படுத்தினார். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நபருடைய என் பேரை பயன்படுத்துறாருன்னு என் அலுவலகத்திலிருந்து கூப்பிடுறான்னு சொல்லி தகவல் வந்தது. உடனடியாக நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுவிட்டார் 2 நாள். அது மாதிரி யார் யாரெல்லாம் இதுல தவறா நடந்துக்கிறாங்களோ இல்ல யார் யார் பேரை தவறாக பயன்படுத்துறாங்களோ உடனடியாக புகார் அளித்தால் 100% வெளிப்படைப்பாக அதுக்காக பிரஸ் மீட் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை. இல்ல அந்த மாதிரி யாரும் இல்ல யாரையும் இது வரைக்கும் நியமனம் செய்யப்படவில்லை. அந்த செய்தி வந்தது. அந்த மாதிரி ஏதாவது நியமனம் இருக்கா? இல்ல. நேற்று சாயந்தரத்துல தான் நியமனங்களை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க வேலிடேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் எடுத்து பண்ண பிறகு நேற்று சாயந்தரத்துல தான் 2-3 மாவட்டத்திற்கு அப்பாயின்மெண்ட் போயிருக்கு. நிறைய இடத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் ஏன்னா அவங்க கலெக்டர் மீட்டிங் முடிச்சுட்டு போய் அவங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்க எல்லாம் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிட்டு அவங்க வேலிடேஷன் பண்றப்ப அதையே நிறைய பேர் தவறாக அப்பாயின்மெண்ட் நினைச்சு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நேற்று சாயந்தரத்துல இருந்தா ஜிஓ பாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். இதான் ரொம்ப கிளீனா போட்டிருக்கோம். இன்னொன்னு அடிஷனல் என்னன்னா, இப்ப போடுற அப்பாயின்மெண்ட் 6 மாசம் டெம்பரரி தான். ஏன்னால் யாராவது ஒரு தவறான நபர்களோ இல்ல தவறான தகுதி இல்லாத நபர்களோ ஏன்னா 800 சுமார் ஒரு 800 அப்பாயின்மெண்ட்ஸ் மாவட்டத்துக்கு கீழ் போட போறோம். சோ இதுல ஏதாவது இருக்கும் பட்சத்துல நமக்கு 6 மாசத்துக்கு டெம்பரரியா தான் இப்ப இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது. அதற்கப்புறம் தான் பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது. சோ 6 மாசம் டெம்பரரியான இருக்கிறதா இப்போதைக்கு ஜிஓ பாஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். எந்த தவறும் நடக்காமல் நேர்மையாக நியாயமாக அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுறதுதான் முதல்வருடைய உத்தரவு. அதன்படிதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய தவறான தகவல், லஞ்சம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது யாருடைய பெயரையாவது பயன்படுத்தி யாராவது பணம் வாங்கியிருந்தால் 100% கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.